வணக்கம் நண்பர்களே. இன்றைக்கி நம்ம கூட அரசியல் களத்தில் உரையாடுறதுக்காக இணைந்திருப்பவர் அக்கா வெற்றி செல்வி அவங்க வந்து நாம் தமிழர் கட்சியுடைய காஞ்சிபுரம் வேட்பாளர். அவங்ககிட்ட இன்றைக்கி நம்ம பல்வேறு அரசியல் கருத்துக்களை உரையாட போகிறோம். வணக்கம். வணக்கம். நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன். ஆமாம், உங்களை பார்க்கறதுக்கு நீங்கள் உள்ளே வரும்போது நீங்கள் எனக்கு தம்பியா அக்கா நான் கேட்டீங்க. ஆனால் உண்மையில் நீங்கள் என்னுடைய அக்காவாக இருக்கீங்க. என்னுடைய அக்கா வந்து அவங்க பேர் முத்துலட்சுமி. அவங்கள மாதிரியே தான் இருக்கீங்க. நான் வந்து எங்கள் அக்கா பார்த்த மாதிரி தான் இருக்குது. எல்லாம் ஒரே இனம் தான், அப்படிதான் இருப்போம். ஆமாம், எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி உங்களை சந்திச்சதில். நீங்கள் நாம் தமிழருக்கு வந்தது உட்பட அந்த பஞ்சாயத்துக்குள்ளெலாம் போவோம். அதுக்கு முன்னாடி வெற்றி செல்வி யார் என்ன அப்படிங்கிறதுல இருந்து போயிடுவோமா? சொல்லுங்க. முத்தமிழ் காவலர் கியாபி விஸ்வநாதன் ஐயாவுடைய பேத்தி நான். அதான் என்னுடைய முதல் அடையாளம். அதனால தான் தமிழ் தேசிய ஈர்ப்புக்கும் அதுதான் காரணம். நாம் தமிழருக்குள்ள இணைஞ்சதுக்கும் அதான் காரணம். நான் பிறந்தது வளர்ந்ததெல்லாம் சென்னையில் தான். பிறந்தது திருச்சியில். அப்பா வந்து எலக்ட்ரிசிட்டி போர்டில் இருந்தாங்க. அதனால சென்னைக்கு மாற்றலானதுனால 3ஆம் வகுப்புலேருந்து சென்னை வாசி ஆயாச்சு. அப்புறம் திருமணத்துக்கு அப்புறம் சவுதி போயிட்டோம். அப்புறம் அங்கேருந்து துபாய் போயிட்டோம். ஒரு 15 வருடம் நாட்டில் இல்லை. ஆமாம், நாங்கள் துபாயில் இருந்துட்டு அப்புறம் இங்கே திரும்ப சென்னை வந்த உடனே மக்கள் பாதைன்ற ஒரு இயக்கத்தில் பயணித்தேன். துபாயில் கணவருக்கு பணி இருந்தது. எங்கே படிச்சீங்க நீங்கள்? படித்ததெல்லாம் இங்கே தான், எஸ்ஐடி காலேஜில் தான் முடிச்சேன். நான் எக்கனாமிக்ஸ் பண்ணேன். அதுக்கப்புறமேல்ட்டு சைக்காலஜி பண்ணேன், எம்எஸ்சி சைக்காலஜி. மனநல ஆலோசகர், ஸ்டூடெண்ட் கவுன்சிலராக குழந்தைகள் சார்ந்த மனநல அது சார்ந்த பணியும் அங்கேயும் பார்த்தீங்களா? துபாயில்? இல்லை, இங்கே தான் வந்து சரி. இந்தியா திரும்பின உடனே படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு படிச்சது. துபாய் வாழ்க்கை எப்படி இருந்தது? ரொம்ப நல்லா இருந்தது. மொனாட்டனஸ்ன்னுவாங்க. அதாவது மால் இருக்கும், என்ன கொண்டாட்டம்னாலும் மாலுக்கு தான் போகணும். சுற்றி பார்க்குறதும் மால் தான், வேற ஒன்றும் இருக்காது ஊரில். சுற்றி பாலைவனம் தான். ஆமாம், டெசர்ட் டிரைவ் போயிட்டு வரலாம். நம்ம என்னன்னா கைடு மாதிரி ஆயிட்டோம். ஊருக்கு யாரும் கூட்டி போய் ஊரை சுற்றி காட்டிட்டு வர்றது அவ்வளோதான். அது ஃபேமஸான 2 மால், 5 ஸ்டார் ஹோட்டல், 7 ஸ்டார், அவ்வளோதான். அது நமக்கு ஒரு இதுக்கு மேலே அலுப்பு தட்டிடும், அவ்வளோதானேன்னு. இங்கே இருக்க மாதிரியான இல்லை. நான் ஏன் கேட்டேன்னா, துபாய் வாழ்க்கை உங்களுக்கு தமிழ்நாட்டில் இருக்கும்போது இருந்த உணர்வும் துபாயில் இருக்கிற உணர்வும் அது சார்ந்ததுக்காக கேட்குறேன். துபாயில் போனதுக்கு அப்புறம் தான் தமிழ் மன்னனுடைய தவிப்பு ரொம்ப அதிகமாயிடுச்சுன்னு சொல்லலாம். அது தமிழ்நாட்டை விட்டு வெளியே போனாதான் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் புலம்பெயர் தேசங்களில் இருக்கக்கூடியவர்கள் தான் நம்மளை விட தீவிர தமிழ் தேசியவாதிகளாக இருக்காங்க. கண்டிப்பா. ஏன்னா நம்ம மண்ணை விட்டு பிரியும் போது தான் நம்ம எதை இழந்தோன்றது நிறைய தெரியுது. தவிப்பும் அதிகமாக இருக்குது. 1000 தான் இருந்தாலும் நம்ம வேத்து மண்ணில் தானே இருக்கோம்னு. இப்போ நீங்க உள்ளூர் வாசிகள் வந்து யாராவது பார்த்தா எப்படி குரல் வசதி கேட்குறாங்க, என்னடா அப்படின்னு கேட்டேன்னா என்னன்னா அவன் உள்ளூர்காரன். அப்போ நம்ம அந்த மாதிரிலாம் பேசிடவே முடியாது அங்க. அப்போ நம்ம ஒரு வேற்று மண்ணில் கால் இருக்குன்றது அது நம்மளை உறுத்திக்கிட்டே இருக்கும். எந்த நேரம் போனாலும் நமக்கான வேர் வந்து தமிழகம் தான், தமிழ்நாடு தான் அப்படிங்கிறது. ஏன்னா நமக்கு அந்த அடையாளங்கள்லாம் இருக்கு. பொட்டு வைக்கிறோம். நான் சவுதியிலலாம் இருந்தப்பெல்லாம் முகத்துக்கு நேராகவே அந்த உள்ளூர் மக்கள்லாம் திட்டிகிட்டே போவாங்க. அந்த மாதிரியான இதெல்லாம் நம்ம அந்த அடையாளம்லாம் இருக்குல்ல, போட்டு வைக்கிறோம். ஆள் பார்த்தாலும் தெரியுது வெளியிலேருந்து வந்திருக்கோம் நம்ம அப்படின்ற இதெல்லாம். இத்தனைக்கும் அபயா போட்டு முழுக்க மூடி தான் இருப்போம். இருந்தாலும் நமக்கான அங்க அந்த உடை தான் போட்டுக்கணும். மாற்று மதத்தவர்களா இருந்தாலும் அந்த உடை போட்டு தான் வெளியே போகணுமா? கருப்புல முழுசா தலையும் கவர் பண்ணிடணும், முகம் மட்டும் தான் தெரியும். உள்ளூர்வாசிகள் அதையும் மூடி கண்ணு மட்டும்தான் அவங்களுக்கு எல்லாம் தெரியும். அதெல்லாம் ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ். ஹோட்டல் போனா கூட நம்மள தனியா ஒரு அறையில உட்கார வச்சிருவாங்க. சர்வர் வெளியில இருந்து கொடுப்பாரு, நம்ம அங்கேருந்து வாங்கிக்கணும். ஒரு நமக்கு மட்டுமா இல்லை மொத்த பெண்களுக்குமே அப்படிதான்? எல்லாருக்குமே. நாங்கள் வெளியில போய் குப்பை கூட போடக்கூடாது சவுதியிலலாம். நாங்கள் இருந்தது ரியாது. ஸோ அதனால அது இன்னும் ரொம்ப அங்கே வந்து முத்தாவான்னு ரிலீஜியஸ் போலீஸே இருப்பாங்க. அதனால ஃபோட்டோ ஸ்டூடியோவெல்லாம் போகக்கூடாத இடம். அங்கெல்லாம் பெண்கள் அனுமதியே கிடையாது. காலை அது மாதிரி நிறைய கட்டுப்பாடுகள். அதெல்லாம் அனுபவிக்கும் போது வந்து நம்ம வாழ்ற தேசம் எவ்வளவு இதானது அப்படிங்கிறது புரியுது. அதுதான் தப்பெல்லாம் பண்ணா அப்படியே கடத்தி கொண்டு போய் போட்டா போதும், அப்படியே என்லைட்மெண்ட் ஆயிடும் எல்லாருக்கும். வந்தோடனே மண்ணை தொட்டு கும்பிட்டு முத்தம் கொடுத்துட்டு தான் போவாங்க. அதான் நீங்க சொல்ற மாதிரி நமக்கு அருமையே தெரியல நம்ம என்ன பூமியில இருக்கோம் அப்படின்னு. அந்த மாதிரி நிறைய. சரி, நீங்க அங்கிருந்து இங்க வந்த பிறகு என்ன இதுக்குள்ள வந்தீங்க?
உங்களுக்கு அரசியல் ஆர்வம் எப்படி வந்தது? ஒண்ணு தாத்தாவுடைய பின்புலம் அதை சார்ந்தது, தமிழ் நேரடி அரசியலாக இல்லாவிட்டாலும் கூட வந்து அவருடைய இது வந்து தமிழர் அப்படின்னு சொல்லிட்டாலே இன்றைய தேதிக்கு அரசியல் தான் அது. ஆமாங்க. நீங்க இதுக்குள்ள எப்படி வந்தீங்க? நான் வெளிநாட்டில் இருக்கும்போது அங்கே நடக்கிற அந்த அரசியல் சார்ந்த நிகழ்வுகள், அங்கே பேப்பர் ஒர்க்லாம் ரொம்ப நல்லா இருக்கும். அரசு சார்ந்த பணிகள் எல்லாமே. இப்போ லைசன்ஸ் வேணுன்றோமோ, இல்லை நமக்கு விசா சார்ந்த பிரச்சனைகள்லாம் இருக்குமோ, எங்கேயுமே அவனை பாரு இவனை பாருன்னெலாம் சொல்லவே மாட்டாங்க நம்மளை. நம்ம ரெக்கமெண்டேஷனே கிடையாது. நம்மளுக்கும் அவங்களுக்கும் நடுவில் டேபிள் இருக்கும். நம்ம ஒன்ஸ் நம்மளோட அப்ளிகேஷன் அவங்கள்ட்ட போயிடுச்சுன்னா, யார் யார்கிட்ட அந்த பேப்பர் போகணுமோ போயிட்டு இத்தனை தேதி வாங்க தருவோன்னு வாங்க, கையில் நமக்கு தந்துடுவாங்க. ஸோ இவனை புடி அவனை புடின்ற அந்த இது அது வந்து மனசுக்கு வந்து ரொம்ப ஏக்கமாக இருந்தது. நம்ம நாடு இந்த மாதிரி ஆகாதா, இந்த மாதிரி ஏன் டிரான்ஸ்பரண்டான ஒரு அரசியல் இருக்கக்கூடாதா அப்படின்றதெல்லாம் ரொம்ப ஏக்கம் இருந்தது. அப்போது நம்ம நாட்டில் வந்து அரசியல் தான் பிரச்சனையாக இருக்குது. ஏன்னா மக்கள்லாம் ரொம்ப பாவம் தான், இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ரொம்ப நல்லா இருக்குது. ஆனால் வெளியில் நாட்டிலேருந்து வந்தவங்கன்னா அதை கிண்டல் பண்ணுவாங்க, அந்த ரோடு சரியில்லை இது சரியில்லைன்னா. அது ஒரு அரசு செய்ய வேண்டியது தான், அதுக்கும் மக்களுக்கும் சம்பந்தமே இல்லை. அப்போது எல்லாமே சுற்றி சுற்றி பார்த்தீங்கன்னா அது அரசில் தான், அரசும் அதிகாரமும் தான் வந்து முக்கியமாக நிற்கிதுன்றதுனால சகாயம் ஐஏஎஸ் அவர்கள் மக்கள் பாதைன்ற ஒரு இயக்கம் ஒன்று தொடங்கினாங்க அப்போ 16ல். அப்போது அதில் நான் என்ன நினச்சிக்கிட்டு தீவிரமான அங்கே இருக்கும்போதே இல்லை, அங்கேருந்து இங்கே வந்த உடனே நான் 2010 வந்தேன். ஒரு 6 வருடங்கள் கழித்து, அதுக்கு முன்னாடி நம்மாழ்வார் ஐயா குழுவோட சேர்ந்து இயற்கை சார்ந்து நிறைய நாங்கள் பயணப்பட்டோம். இங்கே வந்ததுக்கு அப்புறம் எல்லாமே இங்கே வந்த பிறகு அந்த ஒரு எக்கானமிக் கிரைசிஸ் ஒன்று வந்தது 10ல். அப்போது எங்களாலாம் அங்கே வாழ முடியாத ஒரு சூழல், அதனால எல்லாரும் வந்துட்டோம் இங்கே. அந்த இயற்கை சார்ந்து பயணப்பட்டுட்டே இருக்கும்போது ஐயா வந்த உடனே இவர் ஒரு நல்ல மாற்றா இருப்பார் அப்படின்னு. அப்போ ஜல்லிக்கட்டெல்லாம் ரொம்ப தீவிரமாக இருந்த நேரத்தில் ஐயா வந்தோன்னா ஐயா பின்னாடி மக்கள் பாதையில் பயணம் செய்ய ஆரம்பிச்சிங்க. 5 வருடம் அங்கே இருந்தோம். அப்புறம் 21ல் ஒரு பிரச்சனை வந்து அவங்களோட இயக்கமும் செயல்படாமல் போயிடுச்சு. சரி நமக்கு இது எதுவுமே வேண்டாம், விவசாயத்தை பார்ப்போம் அப்படின்னு சொல்லி காஞ்சிபுரம் பக்கத்தில் ஐயா கூட பயணம் செஞ்சீங்களா? இல்லை இல்லை, ஐயா போனோன்னு தான் அவரோட கொள்கைகள் எடுத்துட்டு ஒரு குழுவான செயல். அவரு ஒரு பெரிய ஒரு புரட்சியை செஞ்சார், அப்படி விவசாய புரட்சியை செஞ்சார். இன்னைக்கு வந்து தமிழகம் வந்து மரபை நோக்கி திரும்புறது ஆரம்பிச்சு, ஊர் திரும்புதல் அப்படின்னு விவசாயத்தை நோக்கி திரும்புறதுக்கு முன்னாடி வந்து அவருடைய பங்களிப்பும். அதான் நான் சொல்வேன், அந்த விதையை வந்து அவர் அப்படியே தூவிட்டு போயிட்டாங்க. எந்த பட்டி தொட்டி போனாலும் ஐயாவனுடைய வழியில நடக்கிற ஆமா எங்களின் பெரியார் அவரோட வழியில நடக்கிற கண்டிப்பா 2-3 பேரை நீங்க சந்திக்கலாம். அந்த மாதிரி எல்லா இடத்துலயும் இருக்கிறாங்க, நீக்கமர நிறைஞ்சிருக்கிறாங்க. அதை செயல்படுத்துறது வந்து ஒரு அரசு மாற்றம் ஏற்பட்டுச்சுன்னா கண்டிப்பா சாத்தியமாகும். தமிழ்நாட்டை கண்டிப்பா நல்ல நிலைமைக்கு கொண்டு வர முடியும். ரொம்ப எளிமையான முறை அது, ஏனோ அரசு கையில எடுக்கவே இல்லை. உங்க கூட பிறந்தவங்க வந்து 2 பேரும் வந்து அரசியல் களத்துல இருக்காங்களா? செய்தி வாசிப்பாளர் இல்ல? அண்ணன் அக்கா 2 பேருமே ஒரு 25 வருடம் செய்தி வாசிப்பாளராக இருந்தாங்க. சன் தொலைக்காட்சியில் இருந்தாங்க, கலைஞர்ல இருந்தாங்க. அக்கா வந்து நியூஸ் ரீடர் அசோசியேஷன்ல வைஸ் பிரசிடென்ட். உங்க பேரு? ஜெயஸ்ரீ. என்னுடைய பேரும் சமஸ்கிருத பேராக தான் இருந்தது. நான் வந்துட்டு ஒரு 8 வருடம் முன்னாடி நம்ம நல்ல தமிழ்ல தான் பேர் வைக்கணும். ஏன்னா நான் அது எப்படி நடந்தது? ஒரு தமிழறிஞர் அவரோட வீட்டில் வாரிசுகளுக்கு வந்து இந்த மாதிரி பெயர் வைக்கிற சூழல் அமைஞ்சு போனது. அப்பா வந்து ஒரு ஹிந்தி எழுத்தாளர். அப்பா இளமையில் இருக்கும்போது 2 வயது இருக்கும்போது எங்கள் அப்பாயி இறந்துட்டாங்க. தாத்தா 5 பிள்ளைகளையும் 5 பசங்க கொண்டு போய் ஒரு குருக்ஷேத்ரால ஒரு இடத்துல வளர்க்க விட்டுட்டாங்க. மனைவி இல்லாமல் வளர்க்க முடியாதுன்னு சொல்லி அந்த இடத்துல வந்துட்டு அது ஆரிய சமாஜ் நடத்துகிற ஒரு இது. அங்கே வந்து மொட்டை போட்டு பூநூல் போட்டு எல்லா வேதம் சொல்லி, அப்பா திருமணத்தப்பெல்லாம் அம்மா கிட்ட தமிழே பேச மாட்டாங்களாம், முழுக்க முழுக்க ஹிந்தி தான் பேசுவாங்களாம். அதனால எங்கள் வீட்டில் 2ம் இருக்கும், ஹிந்தியும் இருக்கும் தமிழும் இருக்கும். பிறந்தது என்னவோ தஞ்சாவூருக்காரு தான். தாத்தா வந்து கல்கத்தா ரயில்வேஸ்ல வேலை பார்த்துட்டு இருந்தாங்க எங்க தாத்தா. அதுலயும் அப்பெல்லாம் 2வது கல்யாணம் அந்த காலத்துல ரொம்ப சகஜமானது. ஆனா அவருக்கு அதுல விருப்பம் இல்லை. அதனால
பிள்ளைங்களை எல்லாம் இந்த மாதிரி கொண்டு போய் விட்டாங்க. எங்களுக்கு அது சின்ன வயசுல ரொம்ப காமெடியா இருக்கும். என்னன்னா எங்க பெரியப்பா சித்தப்பா எல்லாம் சந்திச்சுட்டாங்கன்னா எல்லாருக்கும் அவங்களுடைய தாய்மொழி வந்து ஹிந்தி மாதிரி அவங்க எல்லாருமே ஹிந்தியில தான் பேசுவாங்க. ஸோ நாங்கெல்லாம் வேடிக்கை பார்த்துட்டு இருவோம். எங்க அப்பா தமிழர் தான்ல, அதான் தஞ்சாவூர்காரங்க, பச்சை தமிழன் தான். ஆனா வளர்ந்தத வந்து அம்மா இல்லாத வளர்றோம் அந்த சூழலை பொறுத்து பேச்சு வழக்காத மாதிரி இருக்கு. ஆமா, அம்மா இல்லைன்றதுனால 5 அண்ணன் தம்பியுமே அங்க ஒரு ஆசிரமத்துல தான் வளர்ந்துருக்காங்க. அதனால உங்களுக்கு பெயர்கள் வந்து இப்படியா? அப்பாவுக்கு ஸ்ரீன்றது லக்ஷ்மியை குறிக்கும்னு அவங்க அம்மா பேர் லக்ஷ்மி அப்படின்றதுனால எல்லாருக்கும் ஸ்ரீ ஸ்ரீன்னு வச்சாங்க. சரி சரி சரி. ஸோ அதனால அதை இப்போ மாற்றி வெற்றி செல்வின்னு மாற்றிட்டீங்க. அது தாத்தா சொல்லுவாங்க, விஜயஸ்ரீ அப்படின்னா விஜயம்னா வெற்றி, ஸ்ரீனா செல்வி அப்படின்னு சொல்லி. தாத்தா எல்லாம் உங்களுக்கு பார்த்துருக்கீங்களா? ஆமா, எங்க குடும்பத்துல எல்லா திருமணங்களும் தமிழ் திருமணமா தான் இருக்கும். நாங்க பேரம்பேத்தியே நிறைய பேர், 80 பேர் கிட்ட பேரம்பேத்தியே. அதுல என்னுடைய பெரியம்மா பையன் தான் முதல்ல இருந்தவர். அவர்ல ஆரம்பிச்சு நான் தான் அவரோட கடைசி பேத்தி. என் வரைக்கும் அவங்க தான் திருமணமே செஞ்சு வச்சாங்க. தமிழ் திருமணம் தான் செய்வாங்க. அதனால வீட்டுல வந்து இந்த மாதிரி பிராமணர்களுடைய அந்த வேதம் ஓதுறது அதுல வந்து ஒரு முரண் இருந்தது. என்னன்னா தாத்தாவும் அது கூடாதுன்னுவாங்க, ஐயர் வச்சு செய்யறது விருப்பம். எங்க அப்பாவும் ஆரிய சமாஜ் கொள்கைப்படி அனைவரும் வேதம் கற்கணும், இந்த சாரார் மட்டும் கற்கணும்ன்றதுல அவங்க ஒரு எதிர்ப்பு இருந்தது அவங்களுக்கும். அதுலயும் வந்து அப்பா 4 ஆரிய சமாஜ்ல வந்து அனைவருக்கும் வேதத்தை கற்று பெண்களும் ஹவன் பண்ணணும்னு சொல்லி நாங்களும் வீட்டுல பெண்களும் நாங்களும் பண்ணுவோம். அதுல வந்துட்டு அந்த இந்த காயத்ரி மந்திரம் காதலே விழக்கூடாது, அதெல்லாம் நாங்களே வீட்டுல பெண்கள்லாம், அது ஆரிய சமாஜ் கொள்கையா தயானந்த சரஸ்வதி வந்து இந்த வேதம் வந்து அனைவருக்குமானது, ஏற்றத்தாழ்வு பார்க்க கூடாதுன்னு ஒரு புரட்சி இல்லை. எங்க அப்பாவோட வேலையே என்னன்னா எந்த கல்யாணத்துலயாவது எந்த இவராவது புரோகிதராவது தப்பா மந்திரம் சொன்னா அங்கேயே நின்று கேட்டு சண்டை போடும். ஏன்னா அவங்க இதுல கரைச்சு அவங்கெல்லாம் அந்த ஆசிரமம் வந்து கங்கை கரையில இருக்குமா, அங்க அப்படியே முக்கி குளிச்சுட்டு உக்காந்துன்னு ஒரே தீவிரமான 4 வேதங்கள் படித்தவர் அவரு ஹிந்தியுமே சான்ஸ்கிரிட்டுமே. அதனால என்ன பண்ணாங்க, அப்பா தமிழ்ல வந்து திருக்குறளை வந்து சமஸ்கிருதத்துல ஹிந்தியில எல்லாம் மொழிபெயர்த்து நிறைய மொழியாக்கம் செஞ்சு 3 நேஷனல் அவார்ட்ஸ் வாங்கியிருக்காங்க. இந்திய அளவிலான விருதுகள் வாங்கி கம்பேரிட்டிவ் ஸ்டடீஸ் வித் உபனிஷத் அண்ட் திருக்குறள் அதெல்லாம்னு நிறைய ஆய்வுகள் பண்ணாங்க. அப்பாவுக்கு வந்து வள்ளுவர் மேல பெரிய ஈடுபாடு வந்துருச்சு. அந்த நிறைய மொழிபெயர்ப்பு பண்ண போய் உள்ளுக்குள்ள வள்ளுவர் இழுத்துக்கிட்டாரு. ஆமா, நிறைய வள்ளுவர் சார்ந்து நிறைய பண்ணியிருக்காங்க. அப்புறம் இவர் கலைஞரோடைய குறளோவியம் புத்தகத்தையும் ஹிந்தியில மொழிபெயர்த்தாங்க. அப்புறம் இங்க தமிழக அரசு விருதும் வாங்கினாங்க, திருவள்ளுவர் விருதும் வாங்கினாங்க அப்பா. நீங்க வந்து இந்த திராவிட அரசியல், திராவிட அடையாள அரசியல் அப்படின்னு ஒன்று இருக்குல்ல, அதுல இருந்தீங்களா இல்லை அதுல இருந்து வெளியே வந்தீங்களா? இல்லை, நான் அது உள்ள போகவே இல்லை. சரி. ஏன்னா அது நமக்கு தெரிஞ்சிருச்சு வெளியிலேருந்து பார்க்க தவறா இருக்கு அப்படின்னு. என்னன்னா அண்ணன் இன்னொரு மாற்று கட்சியில் இருக்கும்போது கூட அங்கேருந்து கூட என்னை கூப்பிட்டாங்க. ஏன்னா நான் அப்போ மக்கள் பாதையில் தீவிர அரசியலில் நாங்கள் இருந்தப்போ மதுவிலக்குலெல்லாம் கைதாயெல்லாம் உள்ள போயிருந்தப்பெல்லாம் கூப்பிட்டாங்க. நீங்கள் ஏன் இன்னமும் ஏதோ ஒரு இயக்கத்தில் இருக்கீங்க, வந்து எங்களோட பயணப்படுங்க அப்படின்னப்போ நான் சொன்னேன், என்னோட கொள்கைக்கு அதை ஒத்து வராது. இப்போவே நம்ம கையில் ஒரு மைக்கை கொடுத்து நீ பேசுமான்னா மனசுலேருந்து நம்ம பேசணும், நம்ம எது பேசணுன்னாலும். ஸோ அப்படி மாதிரி கொள்கை சார்ந்து என்னால் நிற்க முடியாது அப்படின்னு சொல்லி அங்கேயும் மறுத்தேன் நான். ஏன் வந்து உங்களுக்கு இந்துத்துவ அரசியலுக்குள்ளே போவதற்கு விருப்பம் இல்லை? இந்த இனத்தினுடைய செயல்பாடுகள் வந்து எனக்கு அண்ணன் சீமான் அவர்களை ஏன் ரொம்ப பிடிக்கும். 1000 விஷயங்கள் இருக்குது அவரை பிடிக்கிறதுக்கு. ஆனால் இன்னைக்கு எல்லாருக்கும் தெரியப்படுத்தினார் பார்த்தீங்களா, இப்படி ஒரு அரசியல் இருக்கு, இப்படி நம்மளை எல்லாம் அடிமைப்படுத்தி வச்சிருக்காங்க அப்படின்னு. அது வந்து இந்த திராவிடம் நிறைய தவறுகளை செஞ்சிருச்சு. அதை சொல்றதுக்கு வெளியில பேசுறதுக்கு எல்லாம் கூட அது ஒரு பெரிய விஷயம். அந்த விஷயங்கள்லாம் இன்னைக்கு வெளியில வருது அப்படின்னும்போது ரொம்ப சந்தோஷமாக தான் இருக்குது இங்கே பயணப்படுறது. இன்னும் சொல்லப்போனால் கொஞ்சம் முன்னாடியே வந்திருக்கலாமோ, ரொம்ப தாமதமாக. நீங்கள் உங்களுக்கு ஆரம்பத்தில் இங்கே தமிழ்நாட்டில் நடக்கிற அரசியல் அது மேலே பெரிய
கவனம் எடுக்கலையோ நீங்க? இல்ல கவனிச்சீங்களா? இருந்தது. ஆனா நான் இல்ல. ஊர்ல இல்லன்றதுதான். ஒரு அந்த இது எப்பயுமே மனசுல இருந்துகிட்டே இருக்கும். 2009 காலகட்டத்துலலாம் எங்க இருந்தீங்க நீங்க? நான் வெளிநாட்டுல வெளிநாட்டுல இருந்தோம். இருந்தீங்க. அது அந்த அவ்வளோ அந்த பெரிய அதாவது என்ன சொல்லணும்னா, எல்லாரும் கேட்பாங்க, "உங்க தாத்தா கிட்டேருந்து நீங்க என்ன கத்துக்கிட்டீங்க?" ம். என்னான்னு. ஆனா எனக்கு என் தாத்தாவ நான் தாத்தாவா தான் பார்த்தேன். ம். அவர் பேசின தமிழ் தமிழர் தேசிய அரசியல்லாம் நாங்க உள்வாங்கல. அவரும் எங்களுக்கு உட்காத்தி வச்சு ஒண்ணும் சொல்லிக் குடுக்கல. ஆனால் எங்களை அறியாமல் நாங்க நெறைய பார்த்ததெல்லாம் என்னன்னா, தாத்தா உட்காந்துருந்தாங்கன்னா, தாத்தாவோட ஈஸி சேர்ல இருப்பாங்க. பெரிய ஹால் இருக்கும். 2 சைடு இது சேர்லாம் போட்டிருப்பாங்க. பின்னால மேதகு அவர்களின் ஒரு படம், பெரிய படம் இருக்கும். ம். அப்புறம் இந்த போர் சூழல் காலத்துல இப்பல்லாம் வந்து தாத்தா வீட்டுக்கே நெறைய பேர் வந்து தங்குவாங்க. ம். தங்கி இங்கேயே இருப்பாங்க கொஞ்ச நாள். நான் அவங்க கூட எல்லாம் பேசுவேன், விளையாடுவேன். ம். அப்ப அந்த வயதுல வந்து எனக்கு அது என்ன நடக்குது எதுன்ற அந்த தாக்கம்லாம் ஒண்ணுமே தெரியாது. என்னதான் நம்மகிட்ட விளையாடி முடிச்சாலும் அவங்களுக்கான ஒரு சோகம் நிறைந்த முகங்கள்லாம் இன்னும் எனக்கு பசுமையா இருக்கு. ஸோ அந்த மாதிரி நேரடியா தெரியலன்னாலும் ஏதோ சுற்றி நடந்துட்டு இருந்ததோடைய தாக்கம் வந்து பின்னால நான் வெளிநாடு போனதுக்கு அப்புறமான ஒரு இதெல்லாம் யோசிக்க இல்ல நீங்க ஒரு செய்தியாக கூட வந்து கவனிக்கலையா? பக்கத்துல ஈழ தேசத்துல இப்படி அந்த நடக்குது. தாக்கம்லாம் இருந்தது. ஐயோ தலைவர் போனப்பெல்லாம் பெரிய இது இருந்தது. ஒரு கையறு நிலை தான். ம். நம்மளாலையும் ஒன்றும் பண்ண முடியல. அப்புறம் இங்க என்னென்ன அரசியல் நடக்குது அதை சார்ந்தெல்லாம் ஒரு தவிப்பு இருக்கே தவிர ஒண்ணுமே பண்ண என்ன நம்ம முடியல. ஒரு மனிதரா தனி ஒரு மனிதரா என்ன செஞ்சிட முடியும் அப்படிங்கிற ஒரு மனநிலை. ஒரு நம்ம எல்லாருமே அப்படிதானே இருந்தோம். எல்லாருமே ஒரு அந்த ஏதாவது பண்ணி போற நிறுத்திருங்கடா, போற நிறுத்திருங்க அப்படி அப்படிங்கிற ஒரு ஒரு தவிப்பு குரல். தானே. அதுதான் இன்னைக்கு ஒருத்தர் நண்பர் சொன்னாரு. இப்போ அண்ணனுக்கு திருச்சியில மாற்றுத்திறனான மக்களின் மாநாடு நடந்தப்போ சொன்னாங்க, ம். இந்த கூட்டம் மட்டும் அன்னைக்கு இருந்திருந்தால் போர் நிறுத்தப்பட்டிருக்கும் அப்படின்னு. அந்த கூட்டத்தை திரட்டுறதுக்கு அன்னைக்கு ஒரு ஒருத்தர் தமிழ் தேசியத்துக்கான ஒரு அரசியல் தலைவர் அன்னைக்கு இல்லை. இல்ல அது இல்லாமல் போனதோடைய விளைவு தான் பக்கத்தில் வந்து 1.5 லட்சம் பேர் பலி கொடுத்தோம். அதை இப்படி ஒரு கூட்டத்தை திரட்டணும் அப்படின்னு தான் முத்துக்குமார், நீங்கள் என்கிட்ட பேசுனது கூட நினைவு இருக்குது. முத்துக்குமாரோடைய கடிதத்தை வாசிச்சுட்டு நீங்கள் பேசுனீங்க. அவனுடைய கடிதத்தில் அவன் தன் உடலை வந்து துருப்புச்சீட்டாக பயன்படுத்த சொல்லி அவன் கொடுத்துட்டு போனது இதுக்கு தான். ஆமா. இப்படி ஒரு கூட்டத்தையாவது திரட்டிட முடியுமா, திரட்டி இந்த போரை நிறுத்திடுங்க அப்படிங்கிறதுக்காக தான் அவன் தன்னுடைய உயிரை தியாகம் செஞ்சான். அங்கேயும் ஒரு அரசியல் வந்ததுன்னு கேள்விப்பட்டோம். அதெல்லாம் ரொம்ப வருத்தத்துக்குரிய எல்லாமே மடைமாற்றி எல்லாத்துக்குள்ளேயும் புகுந்து அதான் கருணாநிதி தனங்கிறது. அதுதான். இல்ல கருணாநிதி மாதிரியான ஒரு சகுனியை தமிழக வரலாறு வந்து இதுக்கு முன்னாடியும் பார்க்காது, இனிமையும் பார்க்காது. அப்படியான ஒரு நபர். அதனாலதான் அண்ணன் மீண்டும் மீண்டும் அதிகாரம் நம்ம கைக்கு வரணும். அதிகாரம் வரும்போது தான் எதுவுமே செயல்படும். இப்போ வந்து எது மேலேயும் நம்ம கை வைக்கவே முடியல. இடியாப்ப சிக்கல் மாதிரி இருக்குது. ஸோ நம்ம எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டே தான் இருக்க வேண்டிய இருக்கு ஒழிய செயல்படவே முடிய மாட்டேங்குது. அதுக்கு ஒரு மாற்றம் வேணும். அந்த மாற்றத்தை நோக்கி போகலாம். இப்போ நான் அண்ணன் சீமான் அவர்களை என்னைக்கு செஞ்சீங்க? அண்ணன் சீமான் அவர்களை இந்த இது இல்லாமல் இது போன முறை எங்கள் தாத்தாவுடைய குரு பூஜை டிசம்பரில் வந்தது. அப்போ அண்ணன் வந்தாங்க. வந்துட்டு சொன்னாங்க, என்னை பார்த்தோன்னே தங்கச்சி நீங்கள் வரணும், வந்து பயணிங்க என்னோட அப்படின்னு. அப்போது நான் சொன்னேன், வீட்டில் அண்ணனே இருக்காங்க, மாற்றுக் கட்சி சேர்ந்து எப்படின்னு. தங்கச்சி நிலைப்பாடு என்ன அப்படின்னாங்க, நமக்கு தமிழ் தேசியம் தானேன்னு. அதனால என்ன பரவாயில்ல, அண்ணன் அப்படி இருந்தா என்ன, நீங்கள் வாங்க அப்படின்னு. உங்கள் குடும்பத்தில் இருந்து அவர் எப்படி வந்து இந்த அரசியலுக்குள்ளே போனார், இந்துத்துவ அரசியலுக்குள்ள? அண்ணன் வந்து ரொம்ப நல்ல தமிழ் புலமை. அண்ணனுக்கு நல்ல தமிழ் கவிதைகள் இதெல்லாம் எழுதுவாங்க. ஒரு 15 வருடம் இருக்கும். அதுக்கு முன்னாடி ஒரு தடவை அவங்க எழுதுனதை யாரோ பிஜேபியிலேருந்து வந்து பார்த்துட்டு அண்ணனை அப்படியே கொண்டு போயிட்டாங்க. எல்லாமே கொடுத்து. ஆனால் கருத்தியலாக வந்து உங்கள் தாத்தாவுடைய அரசியல் அந்த பயணம், அதை முன்னாடி வந்த வாரிசுகள் வந்து அதுக்கு நேரெதிரான அரசியலில் பயணிக்கிறது வந்து என்ன தோணுது உங்களுக்கு? இல்லை, அண்ணன் வந்து சன் டிவி, கலைஞர் டிவிலாம் இருந்தப்பெல்லாம் நேரடி திமுகவுக்காக தான் வேலை செஞ்சாங்க, எல்லாமே பண்ணிட்டு இருந்தாங்க. அவங்க பயன்படுத்தாமல் விட்டோன்னா அவருக்கு ஒரு பெரிய ஆர்வம் இருந்தது மக்களுக்கெல்லாம். ஏன்னா வீட்டிலையே தாத்தா எனக்கு அவ்வளோ அரசியல் தெரியலன்னா அண்ணன் ரொம்ப ஆழமாக பார்த்தாங்க. அதில் பயணிக்கணுன்ற ஒரு விருப்பம் இருக்கும்போது இவங்க கைவிட்டோன்னா அவங்க அப்படியே கொண்டு போயிட்டாங்க. அது ஏன்னா எனக்கு தலைவர் அறிமுகப்படுத்தினது, தமிழ் சார்ந்த விஷயங்கள் எல்லாமே அண்ணன் சொல்லி கொடுத்தது தான் எங்களுக்கெல்லாம். ஒரு நல்ல தமிழுக்கு சொந்தக்காரர்.
இப்போ நாம் தமிழரில் நீங்கள் பயணம் செய்ய ஆரம்பிச்சிட்டீங்க. அவர் வந்து பார்த்த உடனே தங்கச்சி சேர்ந்து பயணிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டாரு. வேட்பாளராக அறிவிக்கப்படுவீங்கன்னு நினச்சிங்களா? இல்லை அண்ணன் பார்த்தோன்னா டே ஒன்லேயே நான் வந்து தங்கச்சி நீங்கள் வாங்க நம்மளை அலுவலகத்தில் வந்து சந்திங்க அப்படின்ட்டு போயிட்டாங்க. எனக்கும் முன்னாடியே நான் சகாயம் அவர்களோட இது அரசியலுக்கு தான் வரணும்னு இருந்தோம். அப்புறம் வேண்டாம் அப்படின்னு சொல்லி நான் விவசாயம் பார்க்க போனேன். சரி மறுபடியும் வந்து அண்ணன் கூப்பிடுறாருன்னு கூப்பிட்டோன்னா நேராக போய் உக்காந்துட்டேன். அவரே கேட்டார் எதுக்கு தங்கச்சி நீங்கள் தான் கூப்பிட்டீங்க வந்துட்டேன் அப்படின்னு. வந்த உடனே முதல் கேள்வியே கேட்டார் எங்க தங்கச்சி நிற்கிறீங்க, திருச்சியில் நிற்கிறீங்களா? நான் வந்து அண்ணன் எனக்கு இதெல்லாம் ஒன்றுமே தெரியாதுன்னு நீங்கள் எடுத்தோன்னே அப்படி கேட்குறீங்களேன்னு. இல்லை நீங்கள் நில்லுங்க தங்கச்சி அப்படின்னு சொல்லி. முத்தமிழ் காவலர் தாத்தா கியாபே விஸ்வநாதன் அவருடைய அன்பு பேத்தி என் தங்கை வெற்றி செல்வி அவர்களை உங்களுடைய 26 சட்டமன்ற தேர்தலின் வேட்பாளர் வெற்றி வேட்பாளர் என் அன்பு தங்கை வெற்றி செல்வி. உங்கள் வீட்டில் என்ன சொன்னாங்க? கணவர் பிள்ளைங்க எல்லாம் வந்து நீங்கள் பெரிய இந்த அரசியலுக்குள்ளே இல்லை, ஆனால் வந்து இந்த மாதிரி திடீர்னு இப்படி ஒரு அரசியல் களத்தில் நிற்க வேண்டியது, அதுவும் திராவிடத்துக்கு நேர் எதிரான தமிழ் தேசிய அரசியல் களத்தில் நிற்க வேண்டிய சூழல் வரும்போது வீட்டிலலாம் என்ன சொன்னாங்க? உங்கள் கணவர் என்ன சொன்னார்? நான் வந்து ரொம்ப காலமாகவே சமூக சேவை செய்துட்டு தான் இருக்கேன். நாங்கள் நம்மாழ்வார் ஐயா குழுவில் இருக்கும்போதும் இந்த மாதிரி பயணப்பட்டுக்கிட்டே தான் இருப்போம். நம்ம கிராமமாக போய் சின்ன பிள்ளைகளுக்கு எல்லாமே அந்த நம்மாழ்வார் ஐயாவோட அந்த 3 கொள்கைகள் இருக்குது. நஞ்சில்லா உணவு, மருந்தில்லா மருத்துவம், சுவரில்லா கல்வின்னு. நான் படித்தது கவுன்சிலிங் சைக்காலஜிஸ்ட், ஸ்டூடெண்ட் கவுன்சிலர். அதனால குழந்தை எனக்கு அது ரொம்ப பெரிய ஈர்ப்பாயிடுச்சு. ஐயா 2 விஷயங்கள் உணவு சார்ந்தும் மருத்துவம் சார்ந்தும் சொல்லி 3வது வந்து குழந்தைகளுக்காக சொல்கிறாரே அப்படின்னு சொல்லி. அப்போது ஐயா என்ன சொல்கிறாங்க, உன்னுடைய கல்வி வந்து 4 செவருக்குள்ளே இருக்கக்கூடாது, இந்த பிள்ளைகளுக்கு அதை தாண்டி நம்ம கற்பிக்கணும், நம்ம வாழ்வியல் கற்பிக்கிறது தான் கல்வின்னு. எனக்கும் அது ஒரு பெரிய தாக்கம். ஏன்னா என்கிட்ட கவுன்சிலிங்கெல்லாம் வருவாங்க. இன்னைக்கு இருக்க அந்த பிள்ளைகளுக்கோட கல்வி திட்டமும் அந்த பெற்றோர்கள் அவர்களை படுத்துகிற பாடம் எனக்கு ஒரு பெரிய சோர்வை ஏற்படுத்தும். நம்ம கல்வி முறை மாறணுன்றது ஒரு பெரிய இது. அதுவும் நான் அண்ணன்ட்ட சொல்லும்போது அதான், அவர் ஆட்சி மாற்றம் வரும்போது தான் இது எல்லாத்தையுமே நம்ம மாற்றணும் கல்வி முறையில். இப்போ நாம் தமிழர் வேட்பாளராக காஞ்சிபுரத்தில் உங்களை அறிவிச்சிருக்காங்க. காஞ்சிபுரம் மக்களுக்கு அங்கே உள்ள பிரச்சனைகள் என்னென்ன வகையில் நீங்கள் அங்கே வெற்றி பெற்றால் என்ன தீர்வு பண்ணுவீங்க? உங்களுக்கு ஏன் ஓட்டு போடணும் காஞ்சிபுரம் மக்கள்? காஞ்சிபுரத்தில் வந்து தொடர்ந்து 2 முறை திமுக தான் நின்று இருக்காங்க. நம்ம நிறைய பின்னோக்கி ரொம்ப போக வேணாம். இப்போ இந்த 10 வருடமே பார்த்தீங்கன்னா கூட ஒன்றுமே பண்ணல ஊருக்குள்ள. நான் போனோடனே எனக்கு ரொம்ப பெரிய, அதாவது சொல்லி நம்ம தேடி தெரிகிற அளவு கூட இல்லாமல் நடு ரோட்டில் குப்பை கிடக்குது. குப்பை சார்ந்து குப்பையை கூட எடுத்து போடாமல் அது என்னமோ அவங்களுக்குள்ளரையே சண்டையாமா மேயருக்கும் அங்கே குப்பை அள்ளுறவங்க மாநகராட்சி எல்லாருக்கும். அதனால ஊரை விட்டாங்க. ஆமாம், ஊரை விட்டாங்க. அப்போது எனக்கு என்னன்னா, அது ஒரு காஞ்சிபுரம், அது ஒரு கோயில் நகரம், வெளி மாநிலங்களிலிருந்து அவ்வளோ பேர் வர்றாங்க. அப்படி வர்ற இடத்துல அவ்வளோ குப்பை சேருது. கோயில் வாசல்லே இந்த கொடுமையெல்லாம் இருக்குது. அதை அள்ளவோ அப்புறப்படுத்தவோ இல்லை அதோ ஒரு மறுசுழற்சி விட்டுட்டு பிரிக்கிறதுக்கோ 1000 வழிகள் இருக்குது. ஒன்றுமே நடக்காமல் இருக்குது. அது இல்லாமல் ஊரில் வந்து இன்னும் போக்குவரத்துக்கான தனியாக ஒன்று பஸ் ஸ்டாண்ட் இன்னும் கட்டவே இல்லை. அது நீண்ட நாள் கோரிக்கையாக இருக்குது. அதே போல் வாகனம் நிறுத்துறதுக்குன்னு ஊருக்குள்ளே இடமே இல்லை. இன்னும் மக்களோட பெருக்கம் அதிகரிச்சுக்கிட்டே இருக்குது. அது இல்லை. ஊரே விவசாய நிலம், நெசவு, இது 2 சார்ந்து தான் மக்கள் இருக்காங்க. நெசவுக்கு ஒரு பெரிய பட்டியலே இருக்குது. விலையேற்றம் ஆகட்டும், அவங்களுக்கு கொடுக்குற அந்த கமிஷனில் ஆகட்டும், நிறைய கோரிக்கைகள் இருக்குது. இன்னும் அது தீர்க்கப்படாமல் இருக்குது. விவசாயம் சொல்லவே வேண்டாம். இன்னமும் அவங்களுக்கு ஒரு சேர்த்து வைக்க ஒரு கிடங்கு கூட இல்லாமல் இன்னும் அந்த பேப்பர் ஷீட்டை போட்டது தான் பண்ணுறாங்க. அந்த மாதிரி நிறைய விவசாயம் சார்ந்து மக்கள் ரொம்ப வேதனைப்படுறாங்க. தேர்தல் தேதி அறிவிச்சிட்டாங்க, நீங்கள் வந்து பிரச்சாரத்தை ஆரம்பிச்சிட்டிங்களா? அங்கே மக்கள்கிட்ட என்ன வரவேற்பு இருக்குன்னு? பொதுவாக நீங்களே அடிப்படையில் ஒரு விவசாயி இல்லையா? நீங்களே காஞ்சிபுரத்தில் விவசாயம் பண்ணுறீங்க. வயலில் இறங்கி விவசாயம், நாற்று நடுறது, களை பறிக்கிறது எல்லாம் நீங்களே பண்ண ஆரம்பிச்சிங்க. நான் வந்துட்டு மரங்கள் வச்சு ஒரு காடு உருவாக்கம் தான் பண்றேன். ஆனாலும் நம்ம அந்த களை எடுக்கிறது, அந்த வேலைகள் மிச்சம் எல்லாம் வயல் வேலைகள் எல்லாம் செய்யறது தான். அதனால ஒரு விவசாயி கட்சிக்குள்ள இல்ல, விவசாயிகள் படுற இன்னல்கள் நல்லா தெரியுது. ஏன்னா நான் கண்ணு முன்னாடி பாக்குறேன். அவங்க ஒவ்வொரு தடவையும் நெல்லை விதைச்சிட்டாங்கன்னா
ஒவ்வொரு தாலியில் இருக்க ஒரு ஒரு குண்டுமணி தங்கத்தையும் எடுத்து வச்சு அதை விற்று அவங்களுக்கு கைக்கு வாய்க்கும் தான் சரியாக இருக்குது. அவங்க அதிலெல்லாம் வருமானமே பார்க்குறது இல்லை. நமக்கு அவங்க அதுலேருந்து மீட்டு எடுக்கணும்னா அவங்க போடுற அந்த ஃபெர்டிலைசர், பெஸ்டிசைட்ஸ் இது ரெண்டுலேயுமே மக்களை அழிக்கிறாங்க அவங்க. நானும் சொல்லிட்டேன் நம்மாழ்வார் ஐயா முறையிலெல்லாம். ஆனால் அவங்க இது வந்து அரசு அவங்களுக்கு கொஞ்சமாவது கை கொடுக்கணும். அது இல்லாமல் இப்போ அங்கே இருக்கிற விவசாயத்துறை சேர்ந்து நமக்கு தான் துறையே இருக்குது. அங்கே இருக்க விவசாயத்துறை அலுவலர் வந்த உடனே அவர் சொல்கிறது இந்த மருந்தை கொட்டு, இந்த பூச்சியை கொல்லியை கொட்டுனே தான் அவங்கள வழி நடத்துகிறாங்களே ஒழிய அவங்களே அதற்கான ஒரு மாற்றோ இந்த மக்களை காப்பாற்றாமல் மேலே மேலே வந்து ஏக்கருக்கு எவ்வளோ எடுக்கலாம், இன்னும் அதிகம் எடுன்னு ஒரு தவறான பாதையில் கூட்டிகிட்டு போய் மக்கள் இன்னும் கை காசை போட்டு ரொம்ப கடினப்பட்டு தான் விவசாயம் செய்கிறாங்க. பாதி பேர் விட்டுட்டும் போகிறாங்க. விவசாயம் அழிஞ்சிக்கிட்டு வர்றதை கண்ணு முன்னாடி பார்க்க முடியும். இப்போ திராவிட அரசியல், தமிழ் தேசிய அரசியல், இந்த ரெண்டுக்குமான வேறுபாடு ஏன் வந்து தமிழ் தேசிய அரசியல் தேவைன்னு நினைக்கிறீங்க? திராவிடம் இருந்துட்டாங்க, நம்மள 60 வருடம் ஆண்டு முடிச்சிட்டாங்க. நம்ம வளர்ந்தோமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுலேருந்தே நமக்கு தெரிஞ்சிருச்சு. இப்போது தமிழ் தேசியம் ஏன் வேணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தமிழர் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டாலே நமக்கு உணவு வேறானதாக இருக்குது, மருத்துவம் வேறானதாக இருக்குது, நம்மளுடைய கல்வி வேற, நம்மளுடைய இறை வழிபாடு வேற. நீங்கள் இப்படி பார்த்தீங்கன்னா இன்றைக்கி எதுலேயுமே தமிழ் இல்லை, எல்லாத்துலேருந்தும் எடுத்துட்டாங்க. அப்போது சித்த மருத்துவ வாரியமே கூட தாத்தா ரொம்ப போராடி தான் கொண்டு வந்தாங்க. அப்போது இந்த மண்ணுக்கான எதுவுமே இல்லாமல் நம்ம எப்படி இது நம்ம மண்ணுன்னு சொல்லுவோம்? இது வந்து இன்னைக்கு காலத்தோட கட்டாயம் வந்து தமிழ் தேசியம் வரணும்னு தான். ஏன்னா நம்ம இப்போ அண்ணனோட ஆட்சி வரும்போது தான் நம்மளால் கல்வியை மாற்ற முடியும். நேத்தி மாநாட்டுக்கு வந்து ஒரு சின்ன குழந்தை ஒன்று சொல்கிறான், நீங்கள் என்ன சுற்றி இவ்வளோ தமிழ் தலைவர்கள்லாம் வச்சுருக்கீங்க, எனக்கு யாரையுமே தெரியாதே, எங்கள் பாடத்தில் அதெல்லாம் இல்லவே இல்லையே அப்படின்னு கேட்கலாம். அடையாளப்படுத்தி சீமான் வர வேண்டியிருக்கு. ஆமாம், இல்லை நீங்கள் அப்படி பார்த்தீங்கன்னா எங்கள் தலைமுறையிலையும் நாங்களும் படிக்கவே இல்லை. எனக்கெல்லாம் ஏன் அந்த உணர்வே வரல, நம்ம அதை பற்றி தாத்தா அவ்வளோ பெரியவராக இருந்து பண்ணாரு, எங்களுக்கெல்லாம் ஏன் தெரியலன்னா தெரியப்படுத்தவே இல்லை. அதை ஒரு இருட்டடிப்பு தான் செஞ்சுருக்காங்க. அது நியாயப்படி வந்து தமிழ்நாட்டில் தமிழர்களுக்கு தமிழக கல்வி பாடத்திட்டத்தில் வைக்க வேண்டிய முதன்மையான பாடம் இந்தி திணிப்புக்கு எதிரான தமிழர்களுடைய வீரம் செறிந்த போராட்டம். அதில் இவ்வளோ பேர் உயிர் தியாகம் செஞ்சாங்கங்கிற வரலாறை கூட தமிழ் பிள்ளைகள் தமிழர்களுடைய வரலாற்றில் அது ஒரு மிகப்பெரிய புரட்சியான செய்தி. எப்படி மெரினா புரட்சி வந்து சமீபத்திய உதாரணமோ அது மாதிரியான ஒரு அந்த செய்தியை கூட படிக்காத தலைமுறையாக தான் வளர்ந்து வந்திருக்கணும். அதை விட இன்னும் பெரிய கொடுமை, அதை பற்றி ஒரு படம் எடுத்தானுங்க பாருங்க, என்னால் சீட்டில் உட்கார கூட முடியல, தெரியாம போயிட்டோமேன்னு. எனக்கு ஒரு பெரிய வருத்தமே, என்னடா படம் எடுத்து வச்சிருக்கீங்க, எல்லாம் இங்கே தமிழ் போராட்டங்களை பத்தி சொல்லுன்னா இன்னும் ஒரு தெலுங்கர் வந்து நம்மளை காப்பாத்தி கையை பிடிச்சி, உங்களுக்கு ஒண்ணுமே இல்லையா, உங்களுக்கு தமிழனுக்கு அறிவே கிடையாது, ஒண்ணு கிடையாது, தமிழை முட்டாப்ப இதை வந்து ரிலீஸ் பண்ணி இதை வேற ஓஹோன்னு வேற கொண்டாடி இதை வேற 100 நாள் ஓட்டுறதெல்லாம். அப்போ படம் பிளாப் ஆகி போச்சு. அவர்கள் நினைச்சாங்க, அதாவது 2009க்கு முந்தைய தலைமுறை நம்ம சொல்ற வரலாறு டுபாக்கூர் வரலாறுல எல்லாம் இவனை நம்புவானோன்னு நினைச்சாங்க. அது பிந்தைய தலைமுறை, இது வந்து தமிழ் தேசிய எழுச்சிக்குள்ள தலைமுறை. அதை படத்தை பார்த்து பொட்டு வச்சு படத்தை சோழியை முடிச்சு விட்டாச்சுன்னு வைங்களேன். ஆனா அதை இந்த காலகட்டத்திலயும் நம்மகிட்ட இப்படி ஒரு டுபாக்கூர் வரலாறு திணிக்கும் போதுக்கு அவனுக்கு துணிச்சல் வருது. நீங்க சொல்றீங்க அது ஓடலன்னு, ஆனா அதை எத்தனை பேர் பார்த்தவங்க, எத்தனை பேர் நம்பியிருப்பாங்க? ஏன்னா அந்த படத்தை வெளியில வந்துட்டு அதான் அண்ணன் சொன்னாங்க, நமக்கு இருக்க 5000 வருடத்தான பழமையை வந்து இவங்க அந்த 50 வருஷத்துல அடக்கி அதை கலைஞர் தான் செஞ்சாரு, பெரியார் தான் செஞ்சாருன்ற ஒரு மாயையை கொண்டு போயிட்டாங்கன்னு. அது இதுல இருந்தெல்லாம் நம்ம மீளணும், நம்மளுடைய உண்மையான வரலாறு தெரியணும். ஏன்னா நம்மளோட மருத்துவம்ங்க இவங்க வந்துட்டு இப்போ கொரோனா வந்துருச்சுன்னு உடனே கபசுர குடிநீரை கொண்டோ அதை குடிநீர், அப்போ அதுவே நம்ம வாழ்வியலோட வரும்போது இன்னும் எவ்வளவு நல்லா இருக்கும். நான் என்ன சொல்றேன், அலோபதியை நம்ம வேணாம், அது வந்து எமர்ஜென்சி மெடிசனா அது இருந்துகிட்டோம். கையே வெட்டிருச்சு அப்படின்னா எல்லா வகையான மருத்துவம், எந்த மருத்துவம் பயன்படுதோ அதை அந்த சமயத்துல பயன்படுது. ஆனா இந்த மருத்துவத்துல நிறைய இருக்குதுங்க. இப்போ உங்களுக்கு சொல்லணும்னா இது ரொம்ப பெரிய வேதனை. இப்போ சென்ட்ரல் கவர்மெண்ட் என்ன பண்ணிடுச்சு, ஆயுஷ் அப்படின்ற பேர்ல வந்து சித்த மருத்துவத்தை, யுனானி, ஆயுர்வேதா எல்லாத்தையும் கலந்து கட்டிட்டாங்க. நான் இன்னைக்கு இதுக்குன்னே எங்கள் அண்ணன் தான் எப்போயும் எங்களுக்கு வைத்தியம் பார்ப்பாரு. ஆனால் ஒரு நாள் இல்லை நம்ம பக்கத்தில் போகலாமே அப்படின்னு சொல்லிட்டு நான் இங்கே போகிறேன் நம்ம சித்த மருத்துவ இதுக்கு.
அங்க போனா அந்த மருத்துவர் கேட்குறாரு, உங்களுக்கு அலோபதி மருந்து நான் பிரிஸ்கிரைப் பண்ணுமா சித்த மருத்துவம் வேணும். எனக்கு வந்து ஷாக்கா இருந்தது. நீங்க ஏங்க இங்கே அலோபதி மருந்து கொடுக்குறீங்க? இல்லம்மா சிலருக்கெல்லாம் அதுதான் வேணும்னே கேட்குறாங்க, அதனால அவங்க வரணும். அதனால அவங்க கேட்கறதான் கொடுப்போம்னு ஒரு இதுக்கான ஏற்பட்ட சித்த மருத்துவ வாரியமே இன்னைக்கு வந்து அழிவில் இருக்குது. அப்புறமா விசாரிச்சாதான் சொல்றாங்க, இன்னைக்கு பாடத்திட்டத்திலேயே அகத்தியர் எழுதின புத்தகமும் படிக்கல, கொங்காணர் புத்தகமும் படிக்கல, எதுவுமே படிக்காம MBBS உடைய புத்தகமே தான் பாடத்திட்டத்துல புத்தகமா இருக்கு. அப்போ நாடி பிடிச்சி பார்த்து சித்த வைத்தியத்தையே அழிச்சே முடிச்சுட்டாங்க. அப்போ இதை யார் வந்து மீட்டெடுக்கும்? சித்த வைத்தியம் வந்து நம்மளுடைய 3 வாதப்பித்த கபத்துல வர்றது அந்த மாதிரியா செய்யப்படுற வைத்தியம். அந்த வைத்தியத்தையே ஒழிச்சு விட்டு எல்லாத்தையும் நீர்த்து போக செய்யறாங்க. தமிழரோட அடையாளம், அவங்க குடி, அவங்களுடைய உணவு எல்லாத்தையும் எல்லாம் நம்ம பீஸா பர்கர் பின்னால போறோம்னு எல்லாம் பேசுறோம்னா, இருக்கிற உணவை அடையாளப்படுத்தாம அதை வளர்க்காம அந்த மாதிரி எப்படி உணவு போச்சோ, எப்படி நம்மளுடைய மருத்துவம் போச்சோ, கல்வி போச்சோ, இறை வழிபாடு எல்லா இறைவன் இறைவி பேரை ஊர்ல எல்லாம் மாத்தி விட்டாங்க. ஊர் பேரை எல்லாமே மாத்தி விட்டாங்க. நான் அதான் பார்த்தேன், ஒரு ஊர்ல இருக்க முருகருக்கு ஒரு பேர் இருந்துட்டு இருந்தது. அது திருச்செந்தூர்ல இருந்தாருன்னா அவருக்கு வேற பேர் இருந்தது. பழனியில இருந்தா இன்னைக்கு எல்லா முருகரையுமே சுப்பிரமணியர் ஆகிட்டாங்க. எப்படா இவர் அவரை முருகர்னு கூட சொல்ல இவங்களுக்கெல்லாம் மனசு இல்லாம அதை ஒரு பொதுப்படுத்தி நீர்த்து போக செய்து, அது ஒரு நுணுக்கமான அரசியல். கோவில்ல நம்மளுடைய இறைக்கு வந்து பெயர்கள் எல்லாமே நல்ல தமிழ் பெயர்கள். நான் வந்து சமீபத்தில் ஒரு கோயில் போயிருந்தேன். அந்த கோயிலுடைய அம்மனுடைய பேர் வந்து பஞ்சினும் மெல்லடியார். இன்னொரு கோயம்பேட்டில் குறுங்காலீஸ்வரர் கோயில் இருக்கு. அந்த கோயிலில் அம்மன் பெயர் வந்து அறம் வளர்த்த நாயகி. அதுக்கு வந்து தர்ம சம்வர்த்தினின்னு பேர் மாத்துறாங்க. இது வந்து விஜயநகர கூட்டத்தார் வந்ததுக்கப்புறம் பிறமொழியினருடைய ஆதிக்கம் கோயில்களில் நுழைஞ்ச பிறகு அவர்கள் வந்து நம்மளுடைய பேர்கள் பெரிய அநியாயங்கள்லாம் நடக்குதுங்க. நான் வந்து சத்தியவேல் முருகனார் ஐயாவோட மாணவி. நான் சைவ சித்தாந்தம் படித்தேன். ஐயா வந்து வகுப்பு எடுத்தாங்கன்னா முழுக்க தமிழர் பற்றி தான் எடுப்பாங்க. அங்கே சைவம் எங்கே வர ஐயா அதான் சொல்வார், தமிழ்னு வந்துட்டாலே அது சைவம் தாம்மா, சைவம்னாலே தமிழ். ஏன்னா அவங்க வந்து வளர்த்ததே பெரிய விஷயம். முழுக்க நம்ம இதுதான் சொல்லுவாங்க. அதில் ஐயா என்ன சொல்கிறாங்க, ஐயா ஒரு கோயில்னா அந்த கோயில் இந்த இதில் முறையில் இருக்கணும்னு ஒரு ஆகம விதியெல்லாம் இருக்குது. இன்னைக்கு இருப்பவர்களுக்கு அதெல்லாம் எதுவுமே தெரியாது. அந்த மாதிரியான ஒருத்தவங்க கையில் நம்ம கோயில் முறைகள் வழிபாடு எல்லாமே கொடுத்துட்டோம். அதே போல் இந்த இறைவன் இறைவி பெயர் மாறுறது, உள்ளுக்குள்ள பூஜை செய்கிற முறைகள்னு. அப்போது நான் அண்ணன்ட்ட சொல்வேன், அண்ணன் இதெல்லாம் நீங்கள் பார்ப்போம் எல்லாம் பார்ப்போம், நம்ம வந்துட்டு பார்ப்போம்னு வரும். இதையெல்லாம் மாற்றுறதுக்கு சீமான் வரணும்னு நினைக்கிறீங்க? கண்டிப்பாக வரணும். அண்ணன் இல்லாமட்டு இதை வந்து இன்னைக்கு வந்து ஒரு தெருவில் போகிற ஒரு பேச்சு பொருளாவது இதெல்லாம் மாறி இருக்கு. சீமான் வரவுக்கு பிறகு தமிழ் தேசியம் வந்து தெருவில் எல்லாருமே பேச ஆரம்பிச்சிருக்காங்க. நம்மளும் வேற சொல்ல ஆரம்பிச்சிருக்கோம் எல்லாருக்கிட்டையும். இதில் தவறு, ஏன்னா என்னுடைய கிராமத்தில் குடமுழுக்கு நடக்குது. நான் போய் கிராமத்தில் சொல்கிறேன், ஏன் வந்து சமஸ்கிருதத்தில் பண்ணுறீங்க, அதை வந்து தமிழ்லையே பண்ணலாமே தேவார திருவாசகம். அதை பெண்கள்கிட்ட சொல்கிறீங்களா? சக பெண்கள்கிட்ட அவங்க என்ன எப்படி எடுத்துக்கிட்டாங்க? அவங்க அதுக்கு பதில் சொல்கிறாங்க எனக்கு, அம்மா அது இந்த மாதிரி கோயிலுக்கெல்லாம் இல்லைம்மா, அது வேற கோயிலுக்கு தான் தமிழ்லையா. அப்போ இந்த கோயிலுக்கு அதுன்னு நம்மளை வந்து ஏற்றுக்க வச்சுக்கிட்டாங்க, நம்ப வச்சு இந்த கோயிலுக்கு இதுதான் அப்படின்னு. இன்னமும் நமக்கு அந்த வேதனைகள்லாம் நிறைய இருக்கு. அதனால நம்ம என்ன பண்ணணும், நம்ம எப்படி வந்து கோக் பெப்சியை ஒழிச்சோம், எண்ணெய் உடனே நம்ம மாறணும். அந்த மாதிரி மக்கள் என்ன கையில் எடுக்கணும்னா, முதல்ல பெயர் வைக்கிறது அவங்கவுங்க பெயர் தமிழ் பெயராக மாற்றணும். அதே போல் எழுதுகிற கையெழுத்து தமிழ் கையெழுத்தாக மாற்றணும். தன் குடும்பத்தில் நடக்கிற கல்யாணம் சுப நிகழ்ச்சிகளோ இல்லாட்டி வேற ஏதாவது பெரிய நிகழ்வு ஏதாவது இருந்தாலும் நல்ல தமிழில் பண்ணலாம் நம்மளால. ஸோ அதையெல்லாம் நம்ம குடும்பத்துக்குள்ளே கொண்டு வர ஆரம்பிச்சிட்டோம்னா மக்கள் ஏற்றுக்க ஆரம்பிச்சிட்டாங்கன்னா இது தானாக மாறும். ஆனால் அது ஒரு மாயை இங்கே ஓடிட்டு இருக்கு. அது ஒரு பெரிய அரசியலாக இருக்குது. இந்த ஜாதகம் பார்க்கறது, நேரம் பார்க்கறதுலாம் அதெல்லாம் ஐயா சொல்வார், சத்தியவேல் ஐயா, நாளும் கோளும் நல்லோருக்கு இல்லைன்னு சிவனை கும்பிட்றவங்களுக்கு அது எதுவுமே இல்லைம்மா அப்படின்வார். அப்படி இருந்த ஒரு எண்ணத்தை வந்து இன்னைக்கு மாத்திட்டாங்க. தொட்ட 90க்கும்
இதெல்லாம் பார்க்கணுன்ற மாதிரி மக்களை மாத்திட்டாங்க. பெரிய அரசியல் இதெல்லாம். ம். அதுல எவ்வளவு பேர் வாழ்றாங்க பாருங்க. ம். அதெல்லாம் நம்ம பார்த்ததே இல்லை. எங்க தாத்தா சொல்வாரு, தாத்தாவுக்கும் தாத்தாவுடைய அண்ணனுக்கும் திருமணமுக்காக ஒரு 2 பெண்கள் வந்து தான் தாத்தாவுக்கும் தான் அவங்க அப்பா கையில ஜாதகம் வச்சுட்டு, தம்பி இந்த பெண்ணுங்க இருக்காங்க, நீங்க உங்களுடைய விருப்பத்தை சொல்லுங்கன்னு தாத்தா வந்து முதல்ல ஜாதகத்தெல்லாம் கிழிச்சு போட்டுட்டு, அண்ணன் நீ சொல்லு, நீ எந்த பொண்ணை கல்யாணம் பண்றன்னு கேட்டாராம். அவர் ஒரு பொண்ணை சொல்றான், அண்ணன் அந்த பொண்ணை கல்யாணம் பண்ண நான் இந்த முடிஞ்சுது அப்படின்னு. அவ்வளோதான் முடியும். அவ்வளவு சுலபமா இருந்த கல்யாணத்தை இன்னைக்கு 90 குழந்தைகளுக்கு திருமணம் ஆகாம இருக்கு அப்படின்னா அதற்கு பெரிய காரணம் இந்த ஜாதகம். அது 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 பெரிய அதை வச்சு ஒரு பின்னாடி ஒரு வணிகம் நடக்குது. பெரிய வணிகம் இருக்கு. ஜாதகம் உண்மையா அத போய் நீங்க சொன்னீங்கன்னா நான் அதை பத்தியே தனியா 1 மணி நேரம் பேசுவேன். ஏன்னா என் வீட்டுல 2 திருமணம் முடிச்சேன். கண் கூட கொள்ளை நடக்கிறத பார்க்க முடிஞ்சது. எல்லாம் பின்னாடி ஒரு வணிக சந்தையா பெரிய மாறி பெரும் வணிகம் அது. பல கோயில்களே வந்து இவ்வளவு கூட்டம் திரள வச்சதுக்கு முன்னாடியே இந்த கோயில் போனா அதாயிரம் இதாயிரம்னு சொல்லி அது ஒண்ணுங்க. இன்னொன்னு என்னன்னா, நம்ம கோயில்கள்ல நீங்க அது மீனாட்சி கோயிலாகட்டும், பழம்பெருமை வந்த 2000 வருடம் கோயில் எல்லாத்துலேயும் கோயிலோட தூணு சிலை எல்லாத்தையும் மாத்துறாங்க. வரலாறு மாத்துறாங்க. கல்வெட்டை தூக்குறாங்க. அந்த இல்ல இவங்க வித்து சாப்பிட்றாங்க. நமக்கு பதறுது பார்க்கும்போது. எதுக்குடா எடுக்கிறீங்கன்னு எடுக்கும்போது கேட்கறதுக்கு இங்க ஆள் இல்லை. எங்க தாத்தா அடிக்கடி சொல்வாரு, தவறு நடக்கிறது பிரச்சனை இல்லம்மா, தவறு நடக்கும்போது அதை கண்ணு முன்னாடி பார்த்துக்கிட்டு மௌனமா கடந்து போறோம் பார்த்தீங்களா, அதுதான் அங்க பிரச்சனைன்னு. எல்லா பழமையான கோயில்கள்ல விக்கிரகங்கள் மாற்றப்படுது. கோயிலில் இருக்க ஒவ்வொரு தூண், இன்னைக்கு மீனாட்சி கோயில் போய் பாருங்க, எல்லா தூணும் மாறி இருக்கு. இங்கே காஞ்சிபுரத்து கோயிலில் அப்படி இருக்கு, திருச்சியில் மலைக்கோட்டை கோயிலில் அப்படி. இதெல்லாம் ஆதாரபூர்வமாக சொல்றீங்களா? இல்லை ஆதாரமும் அது நீங்க வேற, அதுல யாரு பொறுப்புல இருக்காங்க, நிரந்தர பொறுப்புல யாரு அது அரசு வச்சிருக்குன்னுலாம் பாருங்க. ஏன்னா ஐயா வகுப்பு எடுக்கும்போது இந்த கதையெல்லாம் சொல்லுவாரு. சொல்லி கேள்வி கேட்க போனா உங்களுக்கு தெரியாது. இப்ப ஐயா மேலேயே கேஸை போட்டு அவருக்கு ஆன்மீகமே தெரியாதுன்னு உட்கார வச்சிருக்காங்க. அவர் வந்து நான் கேட்டேம்மா, கேட்டு வழக்கெல்லாம் போட்டதுக்கு அப்புறம் எனக்கே தெரியாதுன்னு என் மேல கேஸ் போட்டு என்ன உட்கார வச்சுட்டாங்க. இனிமேல் ஐயா வந்து ஆய்வு செய்யக்கூடாது. அவர் இருக்காரு, அறநிலைத்துறை குழுவில் இருக்காரு, அவர் இனி ஆய்வுக்கு வரக்கூடாதுன்னு அவரை உட்கார. அது ஏன்னா இது நம்மகிட்ட அதிகாரம் இல்லை, தமிழர்கள்ட்ட அதிகாரம் இல்லை. தமிழர்கள்ட்ட அதிகாரம் வேற அந்த துறைக்கு யாரு அதிகாரத்துல இன்னைக்கு இருக்காரோ. அதான் தெலுங்கர் சேகர் பாபு, அதானே சொல்ல வர்றீங்க? சுத்தி சுத்தி ஏன் சுத்துறீங்க? தமிழ் தேசிய நாம் தமிழரா வந்து அதெல்லாம் பெரிய வருத்தங்க. ஒரு கோயிலோட சொத்தை எடுக்கிறாங்க. கோயிலுக்கு, இந்த கோயிலுக்கு நீ என்ன பண்ணன்னு வந்து பாருங்களேன். ஒவ்வொரு கோயில்லையும் அந்த கோயில் தொடச்சி சுத்தம் கூட பண்ண மாட்டேன்றாங்க. ஆனா ஏவோ விவோ லொட்டு லொசுக்குன்னு 10 காரு 10 ஆளு, சிறப்பு தரிசனத்துக்கு 100 ரூபா டிக்கெட்டு. அப்பா பழனி எல்லாம் போயிட்டு நான் முடிவு பண்ணிட்டேன், இனிமேல் உள்ளுக்குள்ளார வரக்கூடாதுன்னு. அப்படி பண்றாங்க. அந்த கூட்டமாகட்டும், அந்த ஏழை எளிய மக்களை அவ்வளோ ஏமாத்தி. இப்போ என்னங்க கோயிலுக்கு வந்தா திருநீர் கொடுக்க மாட்டீங்களா? நோட்டு நீட்டுறவங்களுக்கு திருநீர், நீட்டலன்னா இல்ல. நகர் நகர் தமிழ்நாட்டுடைய எனக்கு பெரிய வலி, அதெல்லாம் வலி. அதனால நான் போறதே கிடையாது. இங்க இருந்தே கும்பிட்டுக்கலாம். உங்களுடைய ஆட்சி வந்தால் இந்த காட்சிகள்லாம் மாறுமா? மாறியே ஆகும். அதுல மாற்று கருத்தே இல்லை. நிறைய மாறுங்க. நீங்க புது தமிழ்நாடையே நீங்க பார்க்கலாம். அதாவது தெருக்கள்ல முதல்ல தமிழ் பலகைகள் வந்துடும். அண்ணன் சொல்வார்ல, நான்லாம் மாத்தணும்னு அவசியம் இல்லை, நான் வர்றேன்னு சொன்னாலே மாறிடும்னு. அவனே மாத்திடுவான் அப்படின்னுவாரு. அதனால தம்பிங்க எல்லாம் காத்துட்டு இப்பவே அண்ணன் வந்து எல்லாரையும் இப்படியே அடக்கி வச்சிருக்காரு. ஒன்றும் பண்ணாதீங்க, இருங்க, வருவோம். என்னன்னா அது நம்ம அதிகாரத்தோட வரலாம். ஒரு கூச்சல் குழப்பம் இல்லாத ஒரு தமிழ்நாடா இருக்கட்டும். அதிகாரத்துலேருந்தே அதெல்லாம் நம்ம மீட்டெடுப்போம் அப்படின்னு. மீட்டெடுக்க நிறைய இருக்கு. மண்ணை காக்கணும், மலையை காக்கணும், மரத்தை காக்கணும், இயற்கையே காக்கணும் முதல்ல நம்ம. ரொம்ப நன்றி. உங்களுடைய வெற்றி பயணம் சிறக்கட்டும். வாழ்த்துக்கள். நன்றி.